கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே நன்றி சொல்கிறேன். சங்கீதத்தில் 34ஆம் சங்கீதம் 1வது வசனம் சொல்கிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் சொல்லி. பாருங்கள், காட்டில் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆடை வேட்டையாடுகிறதுக்கு மிருகங்கள் நிறைய இருக்கிறது. ஆனாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். பாருங்க எப்படி கூப்பிடுறான் பாருங்க. கர்த்தரே உங்க ஸ்தோத்திரம் என்று சொல்லி தாவீதை போல நடனம் ஆடி கர்த்தரை துதிக்கிறான். அதே போல் நம்ம என்ன செய்யணும்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் நல்ல பாட வேண்டும். நல்ல பாடுகளை பாடி நல்ல ஒரு ஆராதனை செய்து வேத வசனத்தை நம்ம வாசித்து தியானிக்கும் பொழுது, கர்த்தரை எக்காலத்திலையும் ஸ்தோத்திரிக்கும் பொழுது தாவீதை பார்த்து சொன்னார், இவன் என்னுடைய இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. அப்படி நம்முடைய வேதத்தை வாசித்து ஜெபிக்கும் பொழுது நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தருகிறார் பாருங்க. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். உச்சிதமான கோர்மையினாலும் கண்மலின் மேல் இருக்கிற தேனை போல அவனை போஷிப்பேன் என்று சொல்கிறார். பாருங்க, ஒரு சின்ன சம்பவங்களை உங்களுக்கு முன்னுவாக சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஒரு மருத்துவமனையிலே ஒரு நோயாளியோடு கூட ஒரு சகோதரி உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்க மருத்துவங்க சொன்னாங்க, இந்த காலில் இருக்கிற புண்ணு ஆறுவது ரொம்ப கஷ்டம், இந்த காலில் இருக்கிற விரலை எடுத்துடணும்னு சொல்லி அவங்க டாக்டர்கள் மருத்துவ அறிக்கை சொன்னாங்க. ஆனால் இந்த சகோதரி பாருங்க, யாரோ ஒரு கை பிரதி அவங்களுக்கு கொடுத்ததுனால அந்த கை பிரதி வாசித்தாங்க. நான் வாசிக்கும் போது அந்த கை பிரதிக்குள்ள இருக்கிற வார்த்தை அவங்களை தொட்டது. காலையில் எந்திரிச்ச உடனே பாருங்க, அதிகாலையில் எழுப்பாங்களாம், கர்த்தரே ஸ்தோத்திரம், என் புண்ணை ஆத்துனதுக்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு எனக்கு மருத்துவராக இருந்து என்னுடைய புண்ணை மருந்து ஊற்றி என்னை ஆற்றி என் கால்களை சுகமாக்குனீரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அப்படி சொல்லி ஸ்தோத்திரம் சொல்லுவாங்களாம். பாருங்க, டாக்டர் வந்து ஒரு நாள் சொன்னாராம், உன் காலில் இருக்கிற விரலை நீ எடுக்க வேண்டாம், சீக்கிரமாக அந்த புண்ணு ஆறிடும், ஒரு மாற்றங்கள் இருக்குன்னு சொல்லி. பாருங்க, மறுபடியும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், காலையில் எந்திரிச்சு எனக்கு காலில் சுகத்தை கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது கர்த்தர் அந்த விரலை எடுக்க விடாதபடி சுகத்தை கொடுத்தாராம். அதே போல் அந்த சூழ்நிலையில் நம்ம இருக்கலாம், அப்படிப்பட்ட நிலைமையில நம்ம இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவராய் கர்த்தர் சொல்கிறார், எக்காலத்திலும் அவர் துதியின் வாயில் இருக்கும். நம்ம அதிகாலையில் துதிக்கும் போது, அதிகாலையில் ஆண்டவர் ஆராதிக்கும் பொழுது, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த கடன் பிரச்சனையில் இருந்தாலும், எந்த நோயோடு கூட இருந்தாலும், என்ன மரண படுக்கையில் கடந்தாலும் இயேசுவை தேடும் பொழுது நமக்கு ஒரு விடுதலை கொடுக்கிறார். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. ஆமேன்.